ரொம்ப 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 டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து ஆப்ப மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மாவில் கொஞ்சம் சோடாப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோடா போட்டுக்கணும். இது அப்புறம் ஒரு 2 பீஸ் வந்து கருப்பட்டி எடுத்துக்கணும். கருப்பட்டியை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக அது கரையிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதை வந்து காய்ச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். மாவு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தேவைப்படாது, ஒரு 3 கரண்டி தான் தேவைப்படும். இது வந்து சோடாப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. 2வது நான் கொஞ்சம் போட்டேன், அதனால் 1/4 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இதை கருப்பட்டியை நல்லா காய்ச்சிட்டு நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். காய்ச்சிட்டு தண்ணி கம்மியாக தான் ஊற்றுறோம், அதனால் கரெக்டாக கரையிற அளவுக்கு பக்கத்துலேருந்தே காய்ச்சிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். அது ஆறட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ வந்து எள்ளு கொஞ்சம் வந்து இதுதான் மெயினானது. எள்ளு இந்த அளவுக்கு நீங்கள் போடணும். ஒரு ஒரு 1/4 டம்ளர் இந்த அளவுக்கு கொஞ்சம் போடணும். இந்த பார்த்துக்கோங்க, இந்த அளவு தான் இருக்கும். இது ஒரு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இருக்கும். இது போட்டுட்டு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து வித்தியாசமாக இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது இதுதான். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக அப்படி வறுக்கணும். படபடன்னு வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் அப்படி வறுத்துட்டு இதில் கொட்டிடுங்க. உடனே கொட்டிடுங்க, அதில் விடாதீங்க. அப்புறம் இது ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஆறிட்டு இப்போ இதில் அந்த எள்ளுலையே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே நாக்கு வருது, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்படி டேஸ்ட்டு வாயில் அப்படி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த எள்ளும் அந்த கருப்பட்டியும் அந்த டேஸ்ட்டு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து இதில் ஒரு 3 கரண்டி ஆப்பமாவு போதும். ஏன்னா வந்து நான் ஊற்றி பார்த்தேன், எல்லாத்தையும் ஊற்றிலான்னு பார்த்தேன். நான் வந்து இனிப்பு வந்து ஒரு 3 கரண்டிக்கு தான் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அப்புறம் இனிப்பு வந்து பத்தாமல் போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான மாவை ஊற்றணும். 3 கரண்டிலேயே மாவு வந்து இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக்கு இந்த இது போட்டுக்கலாம், குழிப்பணியார கல் போட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் எண்ணெய்லாம் ஊற்றலாம் வேண்டாம். இந்த மாதிரி துணியை வச்சு தடவி விட்டு ஃபுல்லாக சைடில் ஓரத்தில் எல்லா பக்கமும் தடவி விட்டுறணும். ஏன்னா மாவு அங்கங்கே கொட்டும்போது இது பண்ணும்போது அப்போ தான் வந்து அதில் கல்லில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், அழகாக சென்டரில் மட்டும் அந்த இது வந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இனிமேல் வந்து இதை வந்து பரட்டி போட்டுடலாம். சைடில் வந்து எது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெந்து நிற்கிதோ அதை பார்த்து ஃபஸ்ட்டு பரட்டி போடுங்க. இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக பரட்டி போடுங்க. அப்புறம் வந்து திரும்ப பரட்டி போட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு திரும்ப குத்தி பாருங்கள். குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, உள்ளே வந்து மாவு அதில் ஒட்டலை அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், உள்ளேயும் சாஃப்டாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய பதம். அது சூப்பராக இருக்குது பாருங்கள். பொன்வண்டு கலரில் எவ்வளோ அழகாக, பார்க்கவே வந்து அவ்வளோ நாக்கில் எச்சி ஒரு அளவுக்கு, அவ்வளோ பார்க்கறதுக்கு மட்டும் இப்படி இல்லை, டேஸ்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து அப்லோட் பண்ணுறது சும்மாலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். போன வாட்டி ஒரு பணியாரம் பண்ணினேன் நாட்டு சர்க்கரையில், எனக்கு அது ஆனால் இது வந்து பயங்கர டேஸ்ட்டு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து உடனே இப்போ பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்ட்டு தானே உடனே அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உடனே அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டி. இந்த மாதிரி இது கருப்பட்டியில் வந்து இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப முன்னால் சாப்பிட்ருக்கேன், மறந்துட்டேன். இப்போ தான் நான் திரும்ப பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் திரும்பி இந்த மாதிரி 2வது வாட்டி இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். சோடா வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா வந்து அது அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் புளிக்கவும் செஞ்சுட்டு மாவு, அதனால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்புறம் இந்த மாதிரி 2வது வாட்டியும் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துடலாம். அப்புறம் 3வது வாட்டி மாவு வந்து கொஞ்சமாக இருந்தது, அதனால் நான் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து குட்டி பணியார மாதிரி ஆயிட்டு, இந்த மாதிரி சூப்பராக குட்டி பணியார மாதிரி ஆயிட்டு. நீங்கள் சைட்லலாம் அப்படி எடுத்து விட்டுட்டு எடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் அப்படி இது எடுத்து பாருங்கள், அடியில் வெந்திருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு. சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி பணியாரம், எள்ளு போட்டு கருப்பட்டி போட்டு பணியாரம் ரெடி ஆகிட்டு. சூப்பர். இது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது, உள்ளே சாஃப்டாக இருந்தது. இன்னும் சாப்பிட்ணும் நாக்கு கேட்குற அளவுக்கு, வாய் கேட்குற அளவுக்கு பயங்கர டேஸ்டியாக இருந்தது. 100% உங்களுக்கு நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நம்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய். டேக் கேர்.